வணக்கம் தமிழா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஹானர் வாட்ச் மேஜிக் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க வரும். இந்த வாட்சில் எக்கச்சக்கான ஆப்ஷன்ஸ் அண்ட் அவைலபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. பாக்ஸோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஹானர்னு பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் பக்கத்தில் வாட்சோட டிசைன் ஒன்று போட்டிருப்பாங்க. பாக்ஸோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹானர் வாட்ச் மேஜிக் அப்படின்ற இந்த வாட்சோட மாடலை வந்து அங்கே போட்டிருக்காங்க. இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் டிசைனில் தான் போட்டிருக்காங்க. அண்ட் பாக்ஸோட இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மேனுஃபேக்சர் எங்கே ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் எவ்வளோ, எந்த யூனிட்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் போட்டுருக்காங்க. நம்மகிட்ட இருக்க இந்த பேக்கேஜோட வாட்சில் இருக்க கலர் பார்த்தீங்கன்னா லாவா பிளாக். இதோட விலை 5000 ரூபாய். இதில் இன்னொரு கலர் இருக்குது மூன் லைட் சில்வர். அதோட விலையை பார்த்தீங்க அப்படின்னா 6000 ரூபா வருது. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்ரிவல் தமிழ் சேனல், என்னுடைய பேர் ஆதவன். மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேக்கேஜ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள வாட்ச் இருக்குது. இந்த வாட்ச் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸே வாட்ச் டிசைன் மாதிரி கட் பண்ணி அப்படியே உள்ளே வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹானர்ன்ற இதோட பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி உள்ள வாட்ச் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜர் அண்ட் மேனுவல் இருக்கிறதுக்கான ஒரு சிம்பிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணதை உள்ளே இருக்குன்றதை பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வாட்ச் கையில் எடுத்து எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம். ஸோ இந்த வாட்சை ஃபஸ்ட் டைம் கையில் எடுக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டிசைன் ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று ஃபீலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வெயிட் கம்மியாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 32 கிராம் தான் இருக்குது டோட்டல் வாட்சோட வெயிட்டு. அண்ட் இந்த வாட்சை பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக ஒரு ஸ்பாஞ்சில் வச்சு ஸ்ட்ராப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே பெசல்ஸ் மேலே நிறைய டயல் மாதிரி ஒரு டிசைன்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஆன் பண்ணிட்டு நம்ம எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அப்புறமா இந்த வாட்ச் ஓரம் வச்சுட்டு உள்ளே வேறு என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ இந்த சின்ன பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது, சார்ஜிங் கேபிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேனுவல் பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. அண்டு எப்பவும் போல் வாரண்டி கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் வாட்ச் பேக் சைடில் இருக்க மேக்னெட் மூலிமா சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்றத நான் வீடியோட கடைசியில் காமிக்கிறேன். ஸோ இந்த சார்ஜரை வச்சு வாட்சில் இருக்க 178 mAh பேட்டரியை நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7 days வரைக்கும் பேட்டரி லைஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் USB-C டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் இந்த மொத்த யூனிட்குள்ளே இருக்கிற ஒரு கண்டென்ட்ஸ். இந்த வாட்சை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாட்சை ரொம்ப லைட் வெயிட்டாக மேட் பண்ணுறதுக்காக 316L அப்படின்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் மூலிமா இதோட ஸ்கெல்டன் ஃபுல்லாக மேட் பண்ணிக்காங்க. இதோட ஸ்கெல்டனை கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஷெல் இருக்குது பார்த்தீங்களா வெளியில் பிளாக் கலரில். அந்த ஷெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோடிகிரேடபிள் நைலான் பிளாஸ்டிக் அப்படின்ற மெட்டீரியல் மூலிமா மேட் பண்ணிக்காங்க. அண்ட் இதோட திக்னஸ் 9.8 mm திக்னஸ் இருக்குது. ஸோ நம்ம வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஸ்வெட் ப்ரூஃப் டபுள் சைடட் ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் இருக்கும், பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் இட்டாலியன் கர்வ்ஹைட் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் சொல்லியிருக்காங்க. பேக் சைடில் பொறுத்த வரைக்கும் சிலிக்கான் ரப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் 4 சென்சர்ஸ் 2 மேக்னெட் இருக்குது. அது என்னன்றதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். அண்ட் இதோட டயலை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனலாக நீட்டாக கொடுக்குறாங்க. பார்க்குறது நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இந்த வாட்சோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 1.2 இன்ச்சுக்கான அமுல் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, 390x390 பிக்சல்ஸ். நம்ம டச் பண்ணுறதுக்கும் மற்றபடியான பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான டிஸ்பிளே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஆன் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம் பொறுமையாக. ஸோ இந்த வாட்சோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ராகர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் எதுக்கு அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி 4 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 மேக்னெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜரை இதோட அட்டாச் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் சிப் செட் கொடுத்துருக்காங்க. வாட்ச் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கும் அதே சமயம் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும்
ரெண்டு விதமான சிப்செட் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிக்காங்க இந்த வாட்சை. இந்த வாட்ச் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிட்னஸ் மென்டார்னு சொல்லுவாங்க. உங்களோட ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மானிட்டர் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அப்டேட்ஸ் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வாட்சை எப்படி ஸ்ட்ராப்பை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பின் மாதிரி இருக்குல்லையே, இந்த பின்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராப்ஸ் ரெண்டுமே தனியாக கழண்டு வந்துடும். டயலை மட்டும் தனியாக வச்சுக்கலாம், ஸ்ட்ராப்ஸ் தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பின்னாடி போய் திருப்பி மாட்டிக்கலாம், இல்லைனா புது ஸ்ட்ராப்ஸ் வாங்கி நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற டிசைனில். ஸோ வாட்சோட டயல் மட்டும் தனியாக பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வாட்ச் நம்ம ஃபஸ்ட் டைம் பூட் அப் பண்ணிடலாம். பூட் அப் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பிராண்ட் நேம் வருது ஆடான்னு சொல்லிட்டு. ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு இந்த வாட்சை பேர் பண்ண சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனோ iOS ஃபோனோ எதாக இருந்தாலும் நீங்கள் Huawei ஹெல்த் கேர் ஆப்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு இது மூலிமா நீங்கள் பேர் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாட்சோட மாடல் சர்ச் பண்ணிட்டு பேர் கொடுத்தீங்க அப்படின்னா வாட்ச்லேயும் உங்களுக்கு பேருக்கான அக்செப்டன்ஸ் கேட்கும். அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாட்ச் வந்து அந்த மொபைலோட பேர் ஆகிக்கும். இது மூலிமா நீங்கள் வாட்சை மொபைல் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் சேட்டலைட் பொசிஷன் சிஸ்டம் அக்சஸ் பண்ண முடியும். அதாவது GPS US யூஸ் பண்ணுறது, மேக்ஸிமம் வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணுறது GPS, அடுத்து GLONASS அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோடது, அண்டு கலீலியோ யூரோப்போட நேவிகேஷன் சிஸ்டம் எல்லாமே இதில் வந்து நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்சில் எக்கச்சக்கமான டயல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரியான டயல்ஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி டயல்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் முன்னாடி. அண்ட் ரைட் சைடுக்கு மேலே இருக்க பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அதுவே கீழே இருக்க பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நீங்கள் ரன்னிங் கோர்ஸ் பண்ணலாம், அவுட்டோர் கோர்ஸ், இன்டோர் கோர்ஸ், அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இது மூலிமா உங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்கள். அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா ட்ரூ ஸ்லீப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். அது வச்சு நீங்கள் ஸ்லீப்பிங்கை மானிட்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் என்னென்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் ரிமைண்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஐடி நோட்டிஃபிகேஷன் வரும், SMS நோட்டிஃபிகேஷன் வரும், இமெயில் வரும், காலண்டர் வரும், சோஷியல் ஆப்ஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இங்கே மிஸ் பண்ண பார்த்துக்கலாம். இதில் மூலிமா ஃபோன் நீங்கள் வேறு எங்கேயா வச்சிட்டாலுமே உங்கள் வாட்சுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ இப்படி நீங்கள் மொபைலில் வாட்சோட கனெக்ட் பண்ணுறது மூலிமா உங்கள் மொபைலில் வச்சு நீங்கள் வாட்சுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸும் மானிட்டர் பண்ணிக்க முடியும். உங்களோட ஹெல்த் ஃபிட்னஸ் எல்லாமே நீங்கள் மானிட்டர் பண்ணிக்க முடியும் இது மூலிமா. வாட்சோட வால்பேப்பர், அந்த டைமிங் எல்லாமே இதிலிருந்து மாற்றிக்க முடியும் நீங்கள் மொபைல் மூலிமா. ஸோ இந்த வாட்சில் ப்ளூடூத் வெர்ஷன் 4.2 இருக்குது. இது மூலியமாக தான் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் ALS ஆம்பியன்ட் லைட் மானிட்டரிங் இருக்குது. ஸோ அது மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இந்த வாட்ச் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது இப்படி தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைம் ஹார்ட் மானிட்டரிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரூ ஸ்க்ரீன் 3.0 அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்கள் ஹார்ட் வந்து ரியல் டைமாக மானிட்டர் பண்ணிக்க முடியும். 24/7 நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வாட்சை நீங்கள் லாக் பண்ணிக்க முடியும், அன்லாக் பண்ணிக்க முடியும். கீழே இருக்க பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா லாக் ஆகும், அதே பட்டன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா அன்லாக் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அது இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.